ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஃபனாசி பார்ட் 2 அதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ தான் ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, சரிங்களா? 30 நாள் இன்னையோட நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஆப்ஷனை பற்றி படிக்கிறதுல. இதில் ஏன் பிஃபனாசியை நான் 2 டைம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இண்டிகேட்டர், சரிங்களா? ஸோ எப்போதுமே இண்டிகேட்டர் பிளைண்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கணும். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ட்ரேடை பொறுத்த மட்டும் உங்களுக்குன்னு வேலிடாக 5 ரீசன் இருக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய இன்க்ரீடியன்ஸை பொறுத்த மட்டும் சிமிலராக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு சேமாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். ஏன் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா, பொருள் ஒன்று தானே, அப்போ டேஸ்ட் ஒன்றா தானே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, செய்முறை இருக்குல்ல, அதாவது அந்த பிரியாணியை நீங்கள் எதுக்கு அடுத்து எதை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். அந்த செய்முறை தான் உங்களுக்கு அந்த எக்ஸலண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், சரிங்களா? அதே போல் தான் இண்டிகேட்டரை வச்சு மட்டும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட முடியாது, சரிங்களா? அந்த இண்டிகேட்டரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணும். இதில் 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த இண்டிகேட்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியணும், சரிங்களா? இப்போ நார்மலாக எல்லா சார்ட்லேயுமே மேஜராக பிஃபனாசி இருக்கும், சரிங்களா? ஜெரோதாவை பொறுத்த மட்டும் நீங்கள் இந்த ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஆல் அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிஃபனாசின்னு இருக்கும். எல்லாம் 5ல் இங்கே பிஃபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை எடுத்துக்கணும், சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணிட்டீங்க. செகண்ட், டெக்னிக்கல் அனலைசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், சரிங்களா? டெக்னிக்கல் அனலைசிஸோட சேர்த்து டைம் ஃப்ரேமும் முக்கியம். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னாலே இங்கே பாதி பேர், சரிங்களா, 10ல் பாதி பேருக்கு ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணும் அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்கும். ட்ரெண்ட் லைனில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க, ஒன்றுமே கிடையாது. ட்ரெண்ட் லைனை பொறுத்த மட்டும் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதா. நீங்கள் இப்போ நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் இதை நல்லா கவனிங்க. எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மோட்லேயே தான் ட்ராவல் ஆகும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போது மஷ்ரூம் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி முட்டைக்கோஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே கட் பண்ணுறீங்கன்னா எப்படி லேயராக இருக்கும், அதே போல் தான் இந்த கேண்டில் நீங்கள் உள்ளே கட் பண்ணுறீங்கன்னா உள்ளே ஒரு லேயர் இருக்கும், இந்த மாதிரி, அவ்வளோதான், சரிங்களா? அப்போது இதை நீங்கள் கணக்கிடுறதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ். சப்போர்ட் அப்படின்னு ஒரு லைன் வரையணும், ரெசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு லைன் வரையணும். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் பை, ட்ரெண்ட் லைனை கட் பண்ணால் பை. இது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 2 இடம் தான் இருக்குது பையிக்கு. சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட், ட்ரெண்டை கட் பண்ணால். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் ட்ரா பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இங்கே நியர்பை நான் பார்த்தாலே போதும். இது சப்போர்ட். ஸோ இது எப்படி வரையணும் அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் தெளிவாகவே புரியும். செகண்டரி என்ன பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டண்ட், சரிங்களா? ரெசிஸ்டன்ட் வரையும் போது இந்த 2 லைனும் சிமிலராக இருக்கணும், சரிங்களா? ஓகே, இப்போது 2வது பாயிண்டில் நமக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிஃபனாசியை செலக்ட் பண்ணணும், சரிங்களா? இப்போ இதில் எது லோவோ அதை மார்க் பண்ணி எது வரைக்கும் ஹையோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும், சரிங்களா? நீங்கள் இப்போ லோ அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் லைன், சப்போர்ட்டில் இருக்குது. ரெசிஸ்டன்ட் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா எது இதில் ஹையோ அதுக்கு வரைக்கும் போய் மார்க் பண்ணுங்கள், சரிங்களா? இல்லை தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயந்தான் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் செட்டிங் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இதில் வந்துட்டிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த 0 ரொம்ப முக்கியம், சரிங்களா? 23.6 இது ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிடுங்க. 38.2 முக்கியம், 50 முக்கியம். இந்த 61.8 இருக்குல்ல, இதுதான் முக்கியமான ஸ்பாட், சரிங்களா?
இந்த மூணாவது விஷயத்தில் இதனோட செட்டிங்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. ஏன் அப்படின்னா இதுதான் கோல்டன் ஜோன். இந்த இடத்துக்கு வந்துட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ட்ரிக்கு தயாராகக்கூடிய இடம். சரிங்களா? அப்புறம் 78.6 1 2 3 4 5 இந்த 5 ரொம்ப முக்கியமானது. மூணாவது பாயிண்டை பொறுத்த மாட்டில் டன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போது 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா இது என்ன ட்ரெண்ட் அப்படின்னு தெரியணும். வித்தவுட் ட்ரெண்ட் யூ கான் ட்ரா ட்ரெண்ட் லைன். அவ்வளோதான். ட்ரெண்டு தெரியாமல் நீங்கள் என்ட்ரி போனீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வரைய முடியாது. உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் எப்போதும் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃப்ளாட் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? பட் இதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா நாங்கள் போட்டிருக்கு வந்து டே டைம் ஃப்ரேம். சரிங்களா? ஸோ இங்கே இருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னல பைக் 2 இடம் தான் இருக்கும். ஒன்று சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டர் நோக்கி போகும்போது என்ட்ரி கொடுக்கலாம், ட்ரெண்டை கட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா? அப்போது நமக்கு இங்கே கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லோவில் இருந்து ஹை வரைக்கும் எடுத்துருங்க. சரிங்களா? இப்போது இந்த இடம் இதை கட் பண்ணி இங்கே மேலே போயிருச்சு. அதாவது இதுதான் ஹை. சரிங்களா? இப்போ இங்கேருந்து நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா இதுதான் ஹை. இப்போ இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் இதை லோ டு ஹை எடுத்தீங்கன்னா குட், வெல் அண்ட் குட், நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இதை கட் பண்ணி போகுது, ட்ரெண்ட் கட்டு. சரிங்களா? அப்போது நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் பார்க்க முடியாது. சரிங்களா? அப்போது எப்படி வரையணும் அப்படின்னா, இந்த இடத்துல டச் ஆகிருக்கல, கீழே டச் ஆகிருக்கணும். நீங்கள் இங்கே இருந்து இப்படி எடுத்துடக்கூடாது, ட்ரெண்டே தெரியாமல் எடுத்துடக்கூடாது. சரிங்களா? அப்போது இருக்கையிலே அடுத்து இதை விட்டீங்க அடுத்தனா இந்த லோ இருக்குது. சரிங்களா? இதான் லோவாக மார்க் ஆகுது. அப்போ இங்கே இருந்து இருக்கையிலே டாப் ஹை எது அப்படின்னா இதான். சரிங்களா? அப்போது 61.8. சரிங்களா? இதை டச் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம என்ட்ரிக்கு தயாராக இருக்கணும். ஸோ 61.8 இது என்ட்ரி. சரிங்களா? நல்லா ஷோ பண்ணியிருப்பாருங்க. இங்கேருந்து அடுத்த நாள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதிலேருந்து எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஸ்டாப் லாஸ்க்குள்ளே ஏரியா. சரிங்களா? இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் போகிறதுக்கு சூட்டபிளான 1 டே டைம் ஃப்ரேம். சரிங்களா? இப்போ இதே இது நீங்கள் செல்லுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ வந்து செல் பண்ணி பை பண்ணுறீங்க. இப்போது ஸ்டாப் லாஸை பொறுத்த மட்டும் 78, இதுக்கு ஹாஃபில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துடலாம். சரிங்களா? இந்த 78.6 பிரேக் பண்ணிடுச்சு. ஸ்டாப் லாஸ் நீங்கள் வைக்கலை, வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணி நம்ம வந்து ரிஸ்க்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் 78.6ஐயும் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா ட்ரெண்டே மாறிடுச்சின்னு அர்த்தம். அடுத்து அது புதுசாக ட்ரெண்ட் வைக்கும். அதை கண்டுபிடிச்சப்பறம் தான் நீங்கள் ட்ரேட்குள்ளே போக முடியும். ஸோ என்டையராக கொலாப்ஸ் ஆயிரும். சரிங்களா? அப்போது இதில் ஹாஃப் ஆஃப் இது இந்த 61.8க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு டார்கெட் 38.2. சரிங்களா? நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க, இன்னும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா 23.6. சரிங்களா? செகண்ட் டார்கெட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப் ட்ரெண்டுக்கு பயன்படுத்தணும். இதிலே உங்களுக்கு எக்ஸிட் எங்கே அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும், எங்கே வரைக்கும் டார்கெட் போடணும் அப்படிங்கிறதும் தெரியும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நான் எக்ஸிட் அப்படிங்கிறத மீன் பண்ணுறேன். சரிங்களா? இதே இது ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேம். ஸோ ஸ்கேல்பிங் ஒன்றும் நான் நெஃப்டியில் சொல்கிறேன். ஏன்னா ஸ்கேல்பிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல லிக்யூடிட்டி இருக்கணும். லிக்யூடிட்டினா நல்ல ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கணும். சரிங்களா? நிறையா பையர்ஸ், வால்யூமும் நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்ம வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் எந்த இஷ்யூவும் வராது. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 மினிட்டோட டைம் ஃப்ரேம் போடுறேன். அதே போல் 1 மினிட்லேயும் ட்ரா பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எங்கே வரைக்கும் புரிதல் இருக்கோ அது வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் ட்ராப் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? இந்த லெவல் என்ன அப்படிங்கிறது தெரியணும், எங்கே வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எது சப்போர்ட் எது ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை தாண்டி இதனுடைய ஹைக்கு போயிடுச்சு. சரிங்களா? இப்போ இங்கே இருந்து இதுதான் ஹை. இப்போ வந்து நான் செல்லுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுன்னா இப்போது இந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது, இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது இந்த 2 லெவல் தான். உள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், வெளியில் போயிருச்சு, இப்போது இதை தாண்டி போயிருச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே இருந்து தான் இந்த லோவுக்கு எடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? இதை தாண்டலை,
சரிங்களா. இது உள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஹை, அப்போது நீங்கள் இந்த இண்டிகேட்டர் பயன்படுத்தும் போது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருந்து கீழே, சரிங்களா, இப்படி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போது இந்த இடத்துல நல்லா கவனிங்க, சரிங்களா. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் 61.8, சரிங்களா. இந்த ரேஞ்சிலேருந்து 50க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், என்ட்ரி கொடுத்துடலாம், சரிங்களா. அப்போது நீங்கள் இங்கே இருந்து இதை வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிற விஷயங்கள், சின்ன சின்ன ஸ்கேல்பிங்க்கு ஸ்பாட் இருக்குது, சரிங்களா. இது ஆக்சுவலாக இது அப் ட்ரெண்டு, இப்படி செலக்ட் இது நீங்கள் பார்த்தாலே தெரியும், சரிங்களா. ஸ்லைட்லி அப் ட்ரெண்டு, நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், சரிங்களா. ஸோ டவுன் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கோ இண்டெக்ஸ்லையோ தான் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும், சரிங்களா. அப்போது என்ட்ரிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா 61.8 வரும், சரிங்களா. அதுக்கு மேலே இருக்குது 78.2 இருக்குல்ல, அது இதுக்கு ஹாஃப் ஆஃப்ல ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிடுங்க, சரிங்களா. அதுக்கு கீழே வர 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 நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 38.2 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதிலே உங்களுக்கு வேல்யூஸ் இருக்கும். 23.6 நீங்கள் என்ன பண்ணலாம், செகண்ட் டார்கெட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இது ஒரு சிம்பிளான விஷயந்தான், சரிங்களா. அக்யூரசி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கும். இதுதான் முக்கியமாக கடைசியில் இருக்க 5வது பாயிண்ட்டே, சரிங்களா. அதனால் வேல்யூஸை டிரைவ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து டெசிமல் நம்பரை வச்சு தான், சரிங்களா, நியூமெரிக்கல் தான். ஸோ நம்பரை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் ஸ்ட்ராட்டஜியுமே இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி. பட் டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் ட்ரெண்டோட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அக்யூரசி அப்படிங்கிறது நார்மலான ட்ரேடை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சரிங்களா. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.